معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين. أما بعد. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் அனைத்து நபிமார்கள் மீதும், குறிப்பாக எமது நாயகம் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் மீதும், தபா தாபீன்கள் மீதும் மற்றும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் என்று நிறைவேற்றுமாக. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் இஸ்லாம் என்ற மதம் தான் சிறந்த மதம் என்று நம் அனைவருக்கும் தெரியும் சகோதரர்களே. ஆனால் பெரும்பாலுமான மதங்களை பார்த்தால் ஆன்மீகத்தை மட்டும்தான் கூறும். அது மட்டும் அல்லாமல் மற்ற விஷயங்களில் தலையிடுவதில்லை சகோதரர்களே. ஆனால் இஸ்லாம் என்ற மதம் எப்படி என்றால் ஆன்மீகத்தையும் கூறும், உலகத்தையும் கூறி இது இரண்டையும் இணைத்து ஒரு மனிதனுக்கு சிறந்த ஒரு வழியை காட்டுகின்றது சகோதரர்களே. அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சிந்திக்கக்கூடிய தன்மை தந்தும் அவன் சிந்திப்பதில்லை சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், கிதாபு அன்ஸல்னாஹு இலைக முபாரக்கன் லியததக்கரு ஆயாத்திஹி வலியததக்கரு உலில் அல்பாப். நபியே, இதனை நான் உம்மீது இறக்கி அருளினோம், இந்த மக்கள் இதனுடைய வசனங்களை சிந்திக்க வேண்டும், அறிவோடருக்கு இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இறக்கி அருளினோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான் சகோதரர்களே. படைத்தவனை வணங்குங்கள் என்று கூறும் இஸ்லாம் தான் உலகத்தில் உள்ள ஆற்றல்களையும் சிந்திக்க வேண்டும் என்று கூறுகிறார் சகோதரர்களே. அக்காலத்துள்ள மனிதர்கள் அறிவை வளர்ப்பதற்காகவும் கல்வியை தேடுவதற்காகவும் நாடு விட்டு நாடு சென்று கற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் நிலை நாம் சொல்ல தேவை, நமக்கே தெரியும். நமக்கு இந்த உலகத்துல நிறைய டெக்னாலஜி இருந்தோம், நம்ம அறிவை வளர்த்து கொள்ள மாட்டோம் சகோதரர்களே. நம்ம இப்ப இந்த காலத்துல எப்படி இருக்கோம்னா, படைத்தவனை வணங்குன்னு சொன்னா படைப்பினங்களை வணங்கி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. இஸ்லாத்தில் உள்ள விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டும் சொன்னால் அவர்கள் வருங்காலத்தில் நாம் எப்படி இருப்போம் அப்படின்றதான் சிந்திக்கின்றாங்க சகோதரர்களே. மேலும் அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் உலில் அல்பாப் அல்லதீன யذكرூனல்லாஹ கியாமன் வகூதன் வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலன் சுப்ஹானக ஃபகீனா அதாபன் நார். வானங்கள் பூமியை படைப்பதிலிருந்தும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறியோடருக்கு பல சான்றுகள் உள்ளன. அவர்கள் நின்றவாறும் அமர்ந்தவாறும் படுத்தவாறும் அல்லாஹ்வை நினைக்கின்றார்கள். வானங்கள் பூமியின் படைப்பை பற்றி சிந்திக்கின்றனர். எங்கள் இறைவனே, இவற்றை நீ வீணாக படைக்கவில்லை, நீ தூயவன் என நரக வேதனையிலிருந்து எங்கள் காப்பாயாக என்று கூறுகின்றார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்றால், யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் குர்ஆனையும் நம்புகின்றாரோ, அது மட்டுமல்லாமல் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் யார் நம்புகின்றாரோ அவர்கள் மட்டும்தான் இந்த வசனத்தை சிந்திக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனார் இப்ராஹிம் இறந்த பொழுது, அப்பொழுது அந்த ஊரில் உள்ள மனிதர்கள் அனைவரும் இப்ராஹிமோட இறப்பிற்கு காரணமாகத்தான் இந்த சூரிய தினம் ஏற்பட்டது என்று கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூட நம்பிக்கையை உடைத்தார்கள். ஒரு மனிதன் இறப்பிற்கு காரணமோ அல்லது பிறப்பிற்கு காரணமாக இந்த சூரிய தினம் ஏற்படுவதில்லை, இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்தில் தெளிவாக இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் சகோதரர்களே. ஆனால் இந்த காலத்தில் முஸ்லிம்களிடம் குர்ஆன் இருக்கின்றது, அவர்கள் அந்த குர்ஆனை சிந்திக்காமல் படிப்பறிவு இல்லாதவர்களாகவும் மூட நம்பிக்கையில் நிறைந்து இருக்கின்றார்கள் சகோதரர்களே. இப்படிப்பட்டவர்கள் நாளை மறுமையில் எப்படி இருப்பார்கள் நாம் சிந்திக்க வேண்டாமா சகோதரர்களே? சகோதரர்களே, குர்ஆன் என்பது யாருக்காக இருக்கப்பட்டது, எதற்காக இருக்கப்பட்டது சகோதரர்களே? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காகவா அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்காகவா? இல்லை. குர்ஆன் என்பது அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், இந்த குர்ஆன் ஒரு மனிதனுக்கு சிறந்த வழியும்
சிறந்த வழியும் தெளிவான ஆதாரத்தையும் நல்லது எது தவறு தவறு எது என்று பிரித்து காட்டுகிறது சகோதரே. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், அஃபலா ததப்பருல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? இது வெறும் கேள்வி மட்டுமல்ல சகோதரர்களே, இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது. மேலும் அதே வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அன் அலா குலூபின் அஃபாலுஹா, அவர்களுடைய உள்ளங்கள் கூட்டால் போட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் தாலா கேட்கிறான் சகோதரர்களே. இன்றைக்கு நம் நிலை எப்படி என்றால், அழகாக குர்ஆனை ஓதுகிறோம், ஹிஃப்ஸ் செய்கிறோம், தஜ்வீத் அனைத்தும் கரெக்டாக தான் ஓதுகிறோம். ஆனால் அதெல்லாம் நன்மைதான் சொல்ல, நான் இல்லை என்று சொல்கிறேன். குர்ஆனின் அல்லாஹ் என்ன கூறுகிறான் நாம் என்னைக்கால் சிந்தித்து பார்க்கின்றோமா? குர்ஆன் நம்மிடம் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகிறான் நாம் சிந்தித்து பார்க்கிறோமா சகோதரர்களே? இல்லையே. நீங்க நினைப்பீங்க குர்ஆன் தொழுகையை பற்றி பேசுது, அநியாயத்தை பத்தி பேசுது, நீதியை பத்தி பேசுது, நற்பண்கள் பத்தி பேசுது, இதெல்லாம் குர்ஆன் பேசுது. ஆனா நம்முடைய வாழ்வில் இதெல்லாம் நாம் செயல்படுத்துறோமான்னு கூறினா கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பார்த்தா நபியும் சரி சஹாபாக்களும் சரி குர்ஆன் சூரா ஃபாத்திஹா நாஸ் வரைக்கும் அந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதும் போது திரும்பி திரும்பி ஓதுவாங்க. ஏன்னா அதுல அல்லாஹ் தஆலா என்ன கூற வரான் என்று அவங்க சிந்தித்து ஓதுறாள் சொல்றாரு. இதெல்லாம் குர்ஆனை முடிப்பதற்காக அல்ல, அவர்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஓதுகின்றார் சகோதரர்களே. நாம் குர்ஆனை இந்த உலகில் சிந்திக்காமல் நாம் எந்த உலகில் சிந்திப்போம் சகோதரர்களே? நாம் மறுமையில் அந்த குர்ஆன் கூறுமா, என் இறைவா இந்த சமுதாயம் என்னை புறக்கணித்து விட்டது என்று அந்த குர்ஆன் கூறும் அல்லாஹ்விடத்தில். அப்போது நம் நிலை எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா சகோதரர்களே? ஆகையால் நாம் நற்கல்வியை தேடி அதன் மூலம் பயன்பெற்று மக்களுக்கு பயன்பெற்று செய்து இஸ்லாத்தின் உள்ள கடமையை முழுமையாக பேணி சொர்க்கத்தை பெற வேண்டும் சகோதரர்களே. இறுதியாக ஒரு ஹதீஸை கூறி நான் முடித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வமன் சலக தரீகன் எல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஅலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னதி, யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை எளிதாக்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஆகையால் நம் வரக்கூடிய காலத்தில் அல்லாஹ் நமக்கு குர்ஆனை ஓதும் நாவையும் குர்ஆனை சிந்திக்கும் இதயத்தின் வாழ்க்கையில் தந்து அருள் புரிவா என்று கூறி எனது இந்த முறையை முடித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.